ஆமி அனியோட எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸோ எதில் ஸ்டாப் பண்ணுமோ அதில் வந்து கண்டிப்பாக பண்ணிக்கலாம். அது நான் அதுக்கு முன்னாடி பேக்ரவுண்ட் நாய்ஸ் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. சரி வாங்க ஸ்ட்ரெயிட் அப்படியே கூட போயிடலாம். ஸோ ஸ்டார்டிங் எடுத்த உடனே பிரைட்டோட ஃப்ரெண்டு மச்சான் மாலு அந்த ஓல்டு லைப்ரரி இருக்குல்ல அங்கே வெயிட் பண்ணிட்டுருக்காளாம். அது உங்கள் ஃப்ரெண்டு விட்டு சொல்ல சொன்னான். போய் பார்ப்போம். டேய் என்னடா சொல்கிற? ஒயனா அவள் என்னையா? டேய் மச்சான் சும்மா போயெலாம் சொல்லலடா. ஏன்னா இப்படிலாம் அவளும் நேரில் பார்த்து பேசணுன்னு சொன்னது கிடையாது, நானும் சொன்னது கிடையாதுடா. ஒரு மாதிரி பாரேன், ஒரு மாதிரி நடுங்குதுடா கையெல்லாம். என் என் மொத்த அழகும் டேய் என் உசிரியாவதான்டா. அவளாடா? டேய் போடா, இன்ட்ரோவர்ட்டாக இருக்கலாம் அதுக்குன்னு இந்த அளவுக்கா? போ, ஆள் தான் வெயிட் பண்ணிட்டுருக்கா. ஆனால் இங்கே நியூ லைப்ரரி கிடையாது, ஓல்டு லைப்ரரி, ஓகேவா? சரி மச்சான். எப்போ? டேய் போடா, வெயிட் பண்ணுறப்பா. சரி சரி மச்சான் நான் கிளம்புறேன் அப்படி சொல்லிட்டு பிரைட் அங்கேருந்து ஓடி வந்திருப்பான். ஸோ இங்கே லைப்ரரி வந்து ஷோ எங்கே இல்லை இன்னும் காணும். அப்போ பிரைட்க்கு லைட்டாக சவுண்ட் கேட்குது, யாரோ நடக்கிற சவுண்டு. ஓ இங்கே தான் இருக்கியாடி? நான் கூட நினச்சேன் நீ இல்லைன்னு. வெயிட் பண்ணுறியாம்மா? ரொம்ப நேரம் வெயிட் பண்ண வச்சிட்டனோ? ஷோ ஏண்டா ஏண்டா ஏண்டா? சாரிம்மா, அது என்னையே நான் உன்னை வெயிட் பண்ண வைக்கிறேன்ல, அதனால தான் அடிச்சுக்கிட்டேன். ஐயோ என்னடா இது ஏதோ பேசிகிட்ருக்கேன். அது உன்கிட்ட இதுவரையும் நேரில் பேசினது இல்லையா, ஃபுல்லாகவே என் லெட்டர் மூலியமாக தான் உங்கள்கிட்ட பேசியிருக்கேன். நீயும் நான் லெட்டரில் என்ன சொன்னாலும் அது மாதிரி எனக்காக பண்ணிட்டு வந்துடுவேன். அது ஒயன் உனக்கே தெரியும், உனக்கும் அது. ஸோ நான் ஏதோ உளறிட்டுருக்கேனே. இல்லை ஒயன், நான் உங்ககிட்ட நேற்றே பேசிக்கணும் தான் நீ நினச்சேன். அந்த டைமில் நீ வேற காணாமல் போயிட்ட, எங்கே போகணுன்னு தெரியலடி. நான் ஐயோ தெரியலம்மா தெரியல, நானும் தேடினேன் உன்னை உன்னை கண்டுபிடிக்க. அது இங்கே பாருடி, நீயும் நானும் பேசணும் தான் நினச்சோம், எனக்கு சொல்ல தெரிலடி கையில். எனக்கு புரியல. லெட்டர் மூலயமா எழுதுறது ஈஸியாக எழுதிடுறேன், இப்போ பாரு எனக்கு அப்படியே நடுங்குதுடி. என் வாழ்க்கையே நீ தான், எல்லாத்துலேயும் நீ மட்டும் தான் நிறைஞ்சிருக்கிற. அப்படி இருக்கும்போதோ நான் நான் எப்படி உன்னை விட்டுட்டு? ஐயோ ஏதோ சொல்லிட்டுருக்க நீ. நீ மட்டும்தான். தெரிலடி, சத்தியமாக சொல்கிறேன், உன்னை அவ்வளோ விரும்புகிறேன், உன்னை ரொம்ப நல்லா பார்த்துப்பேன். ஐ திங்க் வென் ஐம் லவ். கரெக்டாக அவனோட மூஞ்சில் யார் துணி போட்டு அப்படியே மடக்கிற மாதிரி இருக்குது. டே ஸோ அந்த பர்சனும் போட்டு ஃபேஸில் பஞ்ச் பண்ணிட்டுருக்காங்க. டே டே யாருடா? டே விடு விடுறா அப்படி சொல்லிட்டு ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணிகிட்ருக்கான். ஸோ கொஞ்ச நேரத்தில் அந்த பர்சன் அப்படி விட்டுட்டு போயிருப்பாங்க. இப்போ தான் பிரைட் அப்படியே எழுந்து உட்காடுறான். ஐயோ எனக்கு நம்ம லைப்ரரி விட்டு வந்துட்டோம்ல, ஸோ அவனுக்கு தெரிஞ்சிருக்காது. நல்ல வேலை பார்த்துருந்தா பயந்துருப்பா. ஓ ஃபேஸ் எல்லாம் அப்படி ரத்தம் வருது, மெடிக்கல் ரூம் வேறு போகணுமே அப்படி சொல்லிட்டு பிரைட் கொஞ்சம் கொஞ்சமாக மெதுவாக நடந்து போயிட்டுருக்கான். ஏன்னா செம்ம அடி வாங்கியிருப்பான். கொஞ்ச நேரத்தில் பிரைட்டோட ஃப்ரெண்ட்ஸ் பார்த்துருப்பாங்க. டேய் டேய் மச்சான் வாங்கடா, நம்ம ஆளே எவனோ. டே என்னடா ஆச்சு? டே மச்சான், டே மெடிக்கல் ரூம் கூட்டு போ. டேய் எவன்டா, யாடா? தெரில மச்சி, என்ன பகலான்னு போனேன், ஃபேஸில் கவர் பண்ணிட்டு வெளியே இழுத்துட்டு வந்து இன்னும் அடிச்சிட்டான்டா. என் கையை வேற நல்லா டைட்டாக பிடிச்சிட்டானா தெரிலடா, கொஞ்சம் கூட தெரில. டே குரல் கேட்டியா? யார்டா அவன்? சீனியரே போட்டு அடிச்சிருக்கான். டே ஜங்கோக், அவனை சும்மாவே விடக்கூடாதுடா, அவனை விட்டவே கூடாது. கரெக்டு தான், விடக்கூடாது தான். ஆமாடா விட்டவே கூடாது. அப்போ சைனீஸ் கரெக்டாக ஜங்கோக் பார்த்துலன்ட்டு. டே என்னடா இதெல்லாம்? என்னடானா என்னடா கேட்டுடு? என்னடானா எனக்கு தெரில. இல்லை வட்டி வாங்கிட்டு வரான், நம்ம பசங்களாம் பதறானுங்க. நீ என்னடா வண்டியில் நல்லா 2 கையை தூக்கிட்டு மண்டையில் வச்சுக்கிட்டு படுத்துட்டு போஸ் கொடுத்துட்ருக்க?
டேய் நீ தான் அடிச்சியா? ம் ஆஹா நான்லாம் இல்லை. தெரிலடா. டேய் கண்டுபிடிங்க, ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போங்க அவனை. ஐயோ மெடிக்கல் மெடிக்கல் ரூம் கூப்பிட்டு போங்க. டேய் மச்சான் சைனீஸ், நான் பண்ணலடா, ட்ரஸ்ட் மீ. சரியா போடா, போய் வேலையை பாரு. டேய் மச்சான், இதெல்லாம் கொஞ்சம் கூட நல்லா இல்லைடா. அவன் அவங்க ஆளை பார்க்க என்ன அவனோட ஆளா? அப்போது நான் யாரா மச்சான்? நான் யார்? அவன் ஆளுன்னா அப்போது ஜங்கு புருஷனோ எனக்கு? ஐ திங்க் புருஷன் தான் நினைக்கிறேன். அப்போது ஒய்ஃபோட என் ஒய்ஃப்டா. என் ஒய்ஃபை ஒருத்தன் சைட் அடிச்சுட்டு பேசினா நான் மூடிட்டு இருந்துக்கணுமா? உன்னை தான் கேட்குறேன். அவள் என் பொண்டாட்டி. அவகிட்ட ஐ திங்க் ஃபாலிங் லவ் வித் யூ மயிறு மட்டும்லாம் சொல்ல போகிறான். தான் காண்டாச்சு, ஒன்றும் பண்ணல, வந்துட்டேன். ஏன் அடிச்சான்னு பார்க்கலை, காப்பாற்றவும் தோணலை. டேய் ரொம்ப பச்சையாக தெரியுது, நீ தான் அடிச்சிருக்கன்னு தெரியுது. உன்னோட பாக்ஸிங் ஸ்டைல் அப்படியே. அது கூட இவனுங்களுக்கெல்லாம் கண்டுபிடிக்க தெரில. டேய் நான் உன் ஃப்ரெண்டுடா, சின்ன வயசுலேருந்தே உன் கூட இருந்திருக்கேன். உன்னோட அடி என்னன்னு தெரியாதா? நீ கோவமாக இருந்தா எப்படி அடிப்பன்னு எனக்கு தெரியாதா? டேய் சைனீஸா, அதான் சொல்கிறேன், நீ என் பொண்டாட்டி. ஐயோ டேய் மறந்துட்டேன்டா, நான் கிளம்புறேன். டேய் சங்குக் எங்கே போகிற? டேய் என் பொண்டாட்டி சாக்கோ பார் ஐஸ்கிரீம் வாங்கி தரணும்டா, நான் போய் வாங்கி தந்துட்டு வரேன். டேய் சங்குக் நான் சீரியஸாக இங்கே பாரு மாமே, நான் ஒன்றும் ரொம்ப சீரியஸாக இருக்கேன் அவன் விஷயத்தில். பையன் மட்டும்தான். அது சங்குக்கு மட்டும்தான், அது கரெக்டாக இருக்கும். ஏன்னா நீ என் ஃப்ரெண்டல்ல, யோசிச்சு கரெக்டாக சொல்லு. பாய்டா அப்படியே சொல்லி ஜங்குக் அங்கேருந்து கிளம்பியிருப்பான். ஸோ ஜங்குக் இந்த சைட் ஐஸ்கிரீம் வாங்கிட்டு அப்படியே வாங்கின தேடிட்டு இருக்கான். கேன்டீனில் தானே இருப்பா இந்த நேரத்துக்கு என் ஆள். எங்கே தோ இருக்கா? ஒய் ஒய் இங்கே. ஐயோ ஜங்குக் அண்ணா என்ன பண்ணுறது? ஐயோ போயிடலாம், எல்லாம் போயிடணும், அதுதான் நல்லது. செல்லம் அப்படிலாம் போகக்கூடாது செல்லம், எங்க கிளம்பிட்டே இருக்கா? ஏய் வா அப்படி சொல்லிட்டு ஜங்க் அப்படியே கூப்பிட்டு போயிருப்பான். ஷூ இல்லைண்ணா நான் போகணும். வேண்டாண்ணா. இங்கே எதுக்கு? செல்லம் இங்கே தானடி கப்பல்லாம் அப்படியே வைப் பண்ணுவாங்க. பேக் சைட் கார்டன் தனியாக இருக்கும், யாரும் பார்க்க மாட்டாங்க, யாரும் மோஸ்ட்டாக வரமாட்டாங்க. முக்கியமாக சில நாயோட டிஸ்டர்பன்ஸ்லாம் இருக்கவே இருக்காது. நான் என் பொண்டாட்டி கூட ஜாலியாக இருக்கலாம். அது மாதிரி நீ உனக்கு என்ன பிரச்சனை? சொல்ல மறந்துட்டேன்டி, உனக்கு பிடிச்ச ஐஸ்கிரீம் ஜோகோபார் சாப்பிடு. அண்ணா இல்லைண்ணா வேண்டாம். எவ்வளோ டைம்டி சொல்கிறேன் அண்ணாவா? நான் அண்ணாவா ஏன்டி சொல்லும்? எப்போ பார்த்தாலும் என்னை இப்படி கடுப்பாக்கிட்டே இருக்க. அண்ணா கிடையாது, சங்குக், ஜேகே, சங்குக்கா, மாமா, ஜல்லம், பேபி, தங்கம், பட்டு, லட்டு, என்ன வேணாலும் நீ கூப்பிடலாம். அண்ணனை தவிர, சரியா? சீனியர் இதுவும் நல்லா இல்லடி, சீனியர்லாம் நல்லா இல்லை. சரி வா 2 பேரும் ஷேர் பண்ணி சாப்பிட்லாம். ஃபஸ்ட்டு நான் இந்த ஐஸ்கிரீம் லைட்டாக கடிப்பேனா, அதுக்கப்புறம் நீ கடிப்பியா? இல்லை நான் உனக்கு அப்படியே சப்பி தரேன், நீ பண்ணு, நல்லா வருவோம்ல. அதான் சொல்கிறேன், எனக்கு பிடிக்காது இந்த ஃப்ளேவர்னு. ஐயோ இந்த ஃப்ளேவர் உனக்கு பிடிக்காதா? டூ பேட். ஆனால் 2 பேரும் லவ் பண்ணுறோம், எனக்கு பிடிக்குமே.
எனக்கு பிடிச்சதுலாம் என் பொண்டாட்டிக்கும் பிடிக்கும் தானே. பிடிக்கணும். பிடிக்கும் தாண்டி பிடிக்கணும் பேபி, அதான் தான் கரெக்டாக இருக்கும். ஏங்க நான் ஃபஸ்ட்டு லைட்டாக நக்கிட்டு தருவேண்ணா, நீயும் வாயில் வச்சு பண்ணுவியா? சரியா? இல்லைண்ணா, இப்போ தான் நான் சொன்னேன். அண்ணா சொல்லாத கடுப்பாருன்னு திருப்பி உங்கள்கிட்ட சொல்கிறேன் மாடி. வேண்டுமே பண்ணுறியா? உன்னை தான் கேட்குறேன். இல்லை சீனியர். சரி, சாக்கோபார் நல்லா தான் பாரு, எவ்வளோ நட்ஸ் போட்ட சாக்கோபார். வேணான்ற அதெல்லாம் நல்லா தான் இருக்கும். ஃபஸ்ட்டு நான் சாப்பிட்றேன் அப்படி சொல்லிட்டு ஜங்குக்கு அப்படியே ஒயினை பார்த்துட்டே அந்த சாக்கோபார் அப்படியே செம்மையாக இருக்கு. எங்க ஆகாட்டு. இல்லை வேண்டாம், நான் கிளாஸ் போகணும், அப்புறம் மேம் திட்டுவாங்க. எந்த மேம் திட்டுவாங்க? எல்லா மேமுக்கும் நான் ஃபேவரட், நான் பெட்டு. எந்த மேமும் உன்னை எதுவுமே சொல்ல மாட்டாங்க. நான் அதான் ஜங்கு கூட ஆளுன்னு சொல்கிறேன். எதுவுமே ஒரு வார்த்தை கூட சொல்ல மாட்டாங்க தங்கம். எங்கே வா உட்காருவா. இல்லை சீனியர், எனக்கு உண்மையாகவே இந்த சாக்லேட் பிடிக்காது, எனக்கு பிடிக்காது சீனியர். அது எப்படி தங்கம், 2 பேரும் லவ் பண்ணுறோம், பிடிக்காதுன்னா அதே சொல்கிறேன். இல்லை கடுப்புலாம் ஆளே, இங்கே வா சொல்ல, இங்கே வா அப்படி சொல்லிட்டு ஜங்குக்கு அப்படியே இழுத்து வயனை ஆகட்டு. இல்லைண்ணா. என்ன? இல்லை சீனியர். என்னடி என்ன தண்ணி? ஐயோ தண்ணி இரு கேன்டீனில் போய்ட்டு. இல்லை நானே தேய்ச்சி விட்றேன். ஓகேவா? இல்லை கையெடுங்க, வேண்ட சீனியர் மேன். இல்லை இப்போ பாரு, விரும்பல பாரு. ஏன்னா நான் உன்னை அவ்வளோ கேரிங்காக தேய்ச்சி விட்றேன்டி, இதில் எந்த தப்பாகவும் தெரியலையடி. பொண்டாட்டி எவ்வளோ பாரு. அப்படியே என் கை உன்னோட நெஞ்சில் பொறுமையாக. ஐ லவ் யூ ஸோ மச். உன்னை ஏன் லவ் புரிய மாட்டேது? வேண்டாண்ணா. என்ன? இல்லை சீனியர், வேண்டாம், எனக்கு பிடிக்கல, விட்டுருங்க. என்ன முடியல? இன்னும் ஐஸ்கிரீம் மெல்ட்டே ஆகலை. ஐயோ என் செல்லம் விரும்பிட்டா. உனக்கு பிடிக்காதாடி இந்த ஃப்ளேவர்? சீனியர், இவ்வளோ நேரமா நீ தான் சொன்னால. நான் நினச்சேன் 2 பேரும் லவ் பண்ணுறோமே, எனக்கு பிடிச்சதெல்லாம் உனக்கும் பிடிக்கும்னு. ஆனால் இப்போ உனக்கு இது பிடிச்சிச்சு தானே. நான் உன்னை டக்குன்னு இப்படி பிடிச்சி இப்படி ஐஸ்கிரீம் நல்லா போட்டு இப்படி உள்ளே விட்டனால உனக்கு அப்படி இருந்துடும். எனக்கு ஏதோ வருதுடி மைண்டில் தாட்லாம். ஐஸ்கிரீம் உனக்கு கொடுக்கும்போதும் சீனியர். அப்படியா? உங்கள் அர்த்தம்லாம் புரியுதா என்ன என் மைண்டில் வருதுன்னு? புரியலை. என்ன இத்தனை புரியலைன்ற? அப்போ புரிஞ்சது தான் போல. நான் உடனே நினச்சேன்டி இதெல்லாம் உனக்கு புரியாது, நான் தான் புரிய வைக்கணும்னு. பரவாயில்ல, புரியுது. எனக்கு இதில் கொஞ்சம் ஹாப்பி தான் வச்சுக்கோங்க. ஏன்னா உனக்கு இதை புரிய வைக்க ஒரு கிளாஸ் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நம்ம பண்ணிவிட்டு ரொம்ப கஷ்டம் இல்லை. இப்போ பாரு, இதெல்லாம் உனக்கு புரியுது தெரியுதுன்ற பட்சத்தில் ஒரு வார்த்தை சொன்னாலே என் பொண்டாட்டி எனக்கு பண்ண மாட்டாளா என்ன? சீனியர், ஏன் இப்பெல்லாம் பேசுகிறீங்க சீனியர்? அதான் நான் சொன்னேனே சீனியர். என்ன சொன்னேன்? என்னடி சொன்னேன்? இது வரையும் லவ்யூன்னு ஒரு வார்த்தை சொல்லவே மாட்டேன். சொன்னேன்ற சொன்னியாடி நீ லவ்யூன்னு? சீனியர், என்ன பேசுகிறீங்க? நான் அதை சொல்லலைன்னா எனக்கு உங்களை பிடிக்கணும். பிடிக்கலலாம் சொல்லக்கூடாது. அந்த வார்த்தை வாயிலிருந்தே வரக்கூடாது.
என்கிட்ட பிரைட் கிட்ட சொல்லலாம், எந்த பையன் உன்கிட்ட வந்து நின்னாலும் நீ அந்த வார்த்தை சொல்லலாம், என்னை தவிர. ஐஸ்கிரீம் நானே சாப்பிட்டுக்கிறேன் அப்படி சொல்லிட்டு ஜங்குக்கு அப்படியே வயனை பார்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஐஸ்கிரீம் சாப்பிட்றான். செம்மையாக இருக்குது. வாயெல்லாம் ரொம்ப சில்லுன்னு இருக்குது. ஒன்றையும் ஒன்று இழுத்து அடிச்சிக்குவா, ஏன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும்ல. இப்படி வாயன். சீனியர் வேணாம் அதெல்லாம். சீனியர் இருடி லைட்டாக தான் பச்சை அவள் தான் முடிஞ்சிடுச்சு. அதுக்கு மேலாம் நான் போக மாட்டேன். ஏன்னா நம்ம ரொம்ப அப்படியே சில்லுன்னு வாயெல்லாம் நடுங்குது. கிளைமேட் வேறு ஒரு மாதிரி சில்லுன்னு இருக்கா. நான் வேறு ஐஸ்கிரீம் மொத்தமாக உள்ளே விட்டு அப்படி இழுத்துட்டேன். என்ன பண்ணுறது, நீ வேறு உன் வாய் வேறு துடிச்சிட்டே இருக்கு. முதல்ல என்னால் பார்க்க முடியலடி. அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் அப்படியே சூடாக இருக்கும். ஒன்றே ஒன்று தானே. வாயன். சீனியர் வேணாம் சீனியர். அண்ணா இப்படி சொல்லணும் தாண்டி எனக்கு கோவமாக வருது. நான் போகிறேன் அப்படி சொல்லிட்டு வயன் அங்கேருந்து கிளம்பியிருப்பா, ஓடிருப்பா. ஸோ ஜங்குக்கு அதை பார்த்து சிரிச்சிட்டு எப்படியே எவ்வளோ நாளைக்கு ஓடிட்டுருப்பாளோ திரும்பி. ஐ லவ் யூ சீனியர். நீ என்னடா அவ்வளோ மாதிரி சீனியர் சொல்லிட்டுருக்க? ஐ லவ் யூ ஜங்குக்கா, ஐ லவ் யூ ஜங்குக், ஐ லவ் யூ ஜேகே மாமா. ஏதோ வீட்டில் வாங்குறது பெரிய விஷயம் போல். டேய் பொண்டாட்டி கொஞ்சம் ஷைன்னு நினச்சிக்கோடா. உங்ககிட்ட சொல்ல டக்குன்னு வர மாட்டேங்குது போல், அதான் சொல்ல மாட்டேறேன். நான்டி சீக்கிரமாக சொல்ல வைக்கிறேன். எனக்கு நீ தான் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். நீயும் ஃபிக்ஸ் பண்ணிட்ட நீயும். அவ்வளோதான், ஃபிக்ஸ்டு. ஐ லவ் யூ பொண்டாட்டி. ஆனால் சும்மா சொல்லக்கூடாது. என்னை இப்படி எந்த பொண்ணும் போல மூட்டது கிடையாது, நீ மட்டும்தான். ஐ லவ் யூ டி, ஐ லவ் யூ ஸோ மச். எப்பயுமே. டே என்னடா தனியாக கிறுக்க மாதிரி புலம்பிகிட்ருக்க, எழுந்து போடா அப்படி சொல்லிட்டு ஜங்குக்கு அங்கேருந்து கிளம்பியிருப்பான். ஸோ வயன் இப்போது கிளாஸ் ரூமில் இருக்கா. அவங்க ஃப்ரெண்ட் வயனை பார்த்துட்டு எங்கடி போயிட்டு வந்த? ஐஸ்கிரீம் சாப்பிட்டு வந்தேன். ஐஸ்கிரீமா? கேண்டி வாழை யாரோ அடிச்சிருக்காங்க, நீ ஐஸ்கிரீம் சாப்பிட்டு வந்திருக்க? என்னடி சொல்கிற? பிரைட்க்கு என்னாச்சு? யார் என்ன? யாரு என்ன பண்ணா? தெரியலடி, வரியா போய் பார்த்து வரலாம். உன்னை தாண்டி கேட்குறேன், வரியா போய் பார்த்து வரலாம். வா பிரைட்டா, நான் வேற வா. ஒரு நிமிஷம், ஒரு வேளை ஜங்குக்கா இருக்குமோ? சேச்சே, பெஸ்ட்டு ஃப்ரெண்ட் எப்படி ஃப்ரெண்டெல்லாம் அடிப்பாங்க? ஒயன் உன்னை தான் கேட்குறேன், அண்ணாவை போய் பார்த்துட்டு வரலாமா? அண்ணாவை அப்போயே போய் நான் பார்த்துருப்பேன். சரி உன் கூட சேர்ந்து போகலான்னு தான் நினச்சேன். போகலாமா? இல்லை இப்போ வேணாம், தனியாக இருக்கட்டும் அவர், அப்போ பார்த்துக்கலாம். ஏண்டி என்னாச்சு? இப்போ வேணாண்ணா விடாண்டி, கம்முன்னு இரு. என்ன ஆயிருக்கும்? ஷோ அப்படி சொல்லிட்டு வயனும் ஒரு மாதிரி டென்ஷனாக இருந்திருப்பா. அப்படியே கிளாஸஸ்லாம் முடியுது. ஸோ ஈவினிங்காக வயனும் உங்கள் ஃப்ரெண்டும் வெளியே வராங்க. இப்போ கரெக்டாக பிரைட்டும் மெடிக்கல் ரூம்லேருந்து வெளியே வந்திருப்பான். ஸோ பிரைட்டை பார்த்துட்டோன்னே ஒயன், நான் போய் பேசிட்டு வரேன். ஒயன் தைரியமாக பேசிட்டு வரல? பேசிடுவேன். அவர் வரட்டும், இப்படி நம்ம இந்த ட்ரீ பின்னாடி இருக்கலாம். அப்போ கரெக்டாக அவர் வரும்போதும் நான் இப்படி பார்த்து பேசுகிறேன். லவ் தானடி பண்ணுறீங்க, அப்புறம் என்னடி இருடி, இது ஒரு லெட்டர் மூலயமா தான் பண்ணியிருக்கோம். இப்படிலாம் நேரில் நான் பேசினது கிடையாது. நானே பேசுகிறேன் தானே சொல்லியிருக்கேன். அண்ணன் வர கிட்ட வந்துட்டுருக்காடி, போய் நில்லு போ. அப்படி சொல்லிட்டு அப்படியே ஒயன் பயந்துட்டே போயிட்டு பிரைட் மேலே நிற்கிறா. ஸோ பிரைட் இங்கே ஒயன் எவ்வளோ கிட்ட பார்த்துனே அவனுக்கும் நடுங்குது. ஐயோ ஐயோ என்னடா வாயும் வார்த்தை வரமாட்டேங்குதே. இப்போ எப்படி இருக்கு உங்களுக்கு? நல்லா இருக்கு. எனக்கு ஒன்றும் இல்லை. நீ ஓகேவா? இங்கே பாரு, இங்கே பாருன்னா
ஐ மீன் என் அடியெல்லாம் பார்க்காத, அதெல்லாம் வலிக்கல. நீ கேட்ட உடனே வலிலாம் காணாம போயிடுச்சுடி. நல்லா இருக்கு. ஐயோ, நீ வந்து பேசுனது நல்லா இருக்கு. ஓ என்னடா உளர்ற, ஏன்டா இப்படி உளறி தொலைகிற? அது வலிக்கலையா? என்ன சொன்னாங்க மெடிக்கல்? அது ஒன்றும் சொல்ல. நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. ஐயோ, நல்லாயிடும்னு சொன்னாங்க. ரெஸ்ட் எடுக்க சொன்னாங்க. அவ்வளோதான். சரி, நீங்கள் ரெஸ்ட் எடுங்க. கண்டிப்பாக. ஓ பிரைட், இப்படி உளறியடா, ஏதாச்சும் நல்லா பேசு. ஒயன், அப்புறம் எப்படி இரு? ஐ மீன் நல்லா இருக்கியா? பயந்துட்டியா? அது கேட்குறேன். நல்லா இருக்கியா? எனக்கு வேறு அடிபட்டிருக்கு, நீ வேறு அதை பார்த்து. நீங்கள் தான் நல்லா இருக்கணும்ல. நான் ஒரு மாதிரி பயந்துட்டேன். அப்புறம் அது சரியா? ஐயோ, என்ன வார்த்தையே வர மாட்டேங்குது, ஏதோ பேசிகிட்ருக்கோமே அப்படி சொல்லிட்டு ஒயின் இங்கே புலம்பிட்டே பேச வர மாட்டேங்குது சொல்லிட்டு இப்படி பார்க்குறான். நேராக பார்த்தா ஜங்கு கிளாஸ் ரூம்லேருந்து வெளியே வரான். அதை பார்த்தோன்னே தான் ஒயினுக்கு அவ்வளோ பயம் வருது. ரைட், உங்ககிட்ட நான் பேசணும். உங்கள் ஃபோன் நம்பர் கிடைக்குமா? கிடைக்கும், அது பேசலாம். சொல்லு. இங்கே வேணாம், இங்கே பேச வேணாம். நான் உங்ககிட்ட தனியாக பேசணும், அதனால தான். ஃபோன் நம்பர் தானடி? இதில் நான் சொல்ல, நோட் பண்ணிக்கோ. இல்லை, நீங்கள் சொல்ல வேணாம். இதில் பேப்பர் இருக்குல்ல, இதில் எழுதி இங்கே கிழிச்சு போட்டுருங்க ப்ளீஸ் பிரைட். நான் போகிறேன், பாய் அப்படி சொல்லிட்டு நாங்கள் வந்து டக்குன்னு போயிருப்பா. பிரைட்டும் சிரிச்சுட்டு அவன் நம்பர் எழுதிட்டு அங்கே அப்படியே கிழிச்சு போட்டிருப்பான் அந்த பேப்பரை. கரெக்டாக ஜங்குக்கும் வந்துட்டு, நான் மச்சான் என்ன பண்ணுற, என்ன ஒரே சிரிப்பாரு. ஒன்றும் இல்லைடா, சும்மா தான். அடியா, சும்மாலாம் நீ சிரிக்க மாட்டியே, என்ன நடந்தது அப்படி? டேய், அதான் சொல்கிறேனேடா, ஒன்றும் இல்லைன்னு. ரைட்டு, ஒரே சிரிப்பு தான். அடி அவங்ககிட்டயோ வாங்கிடுங்க, அப்போ கூட சிரிப்பு குறையில. டேய் மச்சான், யாருன்னு பார்த்து விட்டக்கூடாதுடா அவனை. பார்த்துடலாம் யாருன்னு, வா அப்படி சொல்லிட்டு ஜங்க் அப்படியே கூப்பிட்டு போயிடுவான் பிரைட்டை. ஸோ இங்கே வயன் வந்து, வாடா, நல்ல வேலை இந்த பேப்பரை பார்க்கல, ஒரு வேளை கிழிச்சு போட்டனால பார்க்காம இருந்திருப்பான் போல் அப்படி சொல்லிட்டு அந்த பேப்பர்லாம் எடுத்துகிட்டு நம்பர் ஓகே அப்படி சொல்லிட்டு அவ்வளோ எல்லாத்தையும் நோட் பண்ணிவிட்டு அப்படியே போயிருப்பான். ஸோ கரெக்டாக இப்போ வீட்டில் போயிட்டு தான் பிரைட் எப்படி இருக்காருன்னு சொல்லிட்டு வயனுக்கு என்ன ஏதுன்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கணுன்னு ரொம்ப தாட் வந்துகிட்டே இருக்குது. ஸோ வயனும் டின்னர்லாம் முடிச்சுட்டு ரூமுக்கு வந்துட்டு ஃபோன் எடுத்துகிட்டு நம்பர் கால் பண்ணுறா. ஓகே, என்ன பிரைட்டே கால் பண்ணுறாரா? அச்சோ இருக்கணும் அப்படி சொல்லிட்டு கால் அட்டென்ட் பண்ணுறா. ஹலோ வீட்டு டெரஸில் தான் இருக்கேன், சீரம் ஆடி. ஹலோ, ஒரு டைம் சொன்னால் புரியாதா? வீடு டெரஸில் தான் இருக்கேன், சீரம் வா. வைரேன். யாரா செல்லம்? புருஷன்டி. யாருன்னு கேட்டுட்ரு? என்ன யாருன்னு தெரியாதா? சீனியர் இல்லை சீனியர், வேணாம் சீனியர், வீட்டுக்கு தெரிஞ்ச ப்ராப்ளம் ஆகிடும். நான் வரல சீனியர், ப்ளீஸ் விட்டுருங்களேன். சரி, நீ வராத, நானே ஒரு ரூமுக்கு வந்துக்கிறேன். இல்லை வேணாம் சீனியர், நானே வரேன். ஏன்னு சொல்லும், புருஷன் ஆசையாக பார்க்க வந்துருக்கேன், உனக்காக ஒன்று வாங்கிட்டுலாம் வந்துருக்கேன். பார்க்கவே வரமாட்டேன்ற சீரோடியா. நீ வரலன்னா இன்னும் 2 மினிட்ஸில் நான் அங்கே இருப்பேன் உன் ரூமில். ஸோ நீயே வர்றது ரொம்ப பெட்டர். புரியுதுல்ல? ஃபோனவை. ஓகே சீனியர் அப்படி சொல்லிட்டு அவ்வளோ கால் கட் பண்ணிட்டு டக்குன்னு போயிருப்பான். ஸோ போனோன்னையும் ஜங்குக்கு அப்படியே ரைட்டாக ஹக் பண்ணிக்கிறான். டீ எவ்வளோ சில்லுன்னு இருக்குது மாடி மாடியில். இவ்வளோ நேரம் எங்கடா என் ஸ்வெட்டர் இல்லைன்னு நினச்சேன், இதோ வந்துடுச்சு என்னோடய ஸ்வெட்டர், என் ஜர்க்கின் எல்லாமே. பைக் கூட பழகுறேன்ல, அதான் இதெல்லாம் கொஞ்சம் நிறைய கற்றுக்குறேன். உனக்கு இப்படிலாம் பேசினா தானே பிடிக்கும். சீனியர், இங்கே என்ன பண்ணிகிட்ருக்கீங்க? வேணாம் சீனியர், வீட்டில் அம்மாவுக்கு அப்பாக்கெல்லாம் தெரிஞ்ச ப்ராப்ளம் ஆகிடும். நீங்கள் போங்க, எதுவாக இருந்தாலும் நம்ம பேசிக்கலாம், இங்கே வேண்டாம். என்ன
இதுவாக இருந்தாலும் எப்போ நீ ஏன் பேசுவ, நான் தான் உன்னை கூப்பிட்டு போய் பேசுவேன். ஏண்டி ஒரு நாள் ஆச்சு புருஷன்கிட்ட வந்து என்னங்க வாங்க பேசலாம் அப்படின்னு ஒரு கிளாஸையாச்சும் கட்டடிச்சு வந்துடுறியாடி நீ? அப்படி இல்லை, சரி ஓகே நீ படிக்கிற பொண்ணு, நான் டிஸ்டர்ப் பண்ணல. அட்லீஸ்ட் லன்ச் ஹவர்ஸ் அப்படி இல்லைன்னா பிரேக் டைம் எப்பயுமே நீ வரமாட்ட, நான் தான் உன்னை கூப்பிட்டு வருவேன். இல்லை நீ சொல்கிற பேசிக்கலாண்ணா, கிடிப்படி நீலாம் பேசவே விட. சரியா? அப்படி சொல்லிட்டு ஜங்குக்கு அப்படியே வாயினே பார்த்துட்ருக்கான். சீனியர் என்னன்னு சொல்லுங்கள் சீனியர், டக்குன்னு போகணும், அம்மா அப்பா வர பார்த்துட்டு போகிறாங்க, சீக்கிரம் சொல்லுங்கள் சீனியர். அப்படி இல்லைன்னா நாளைக்கு நானே உங்கள் கிளாஸ்க்கு வரேன், நானே வந்து பேசுகிறேன், ஓகேவா சீனியர்? நீங்களும் எதுவும் சொல்ல மாட்டேறீங்க? வா வா உட்கார் உட்கார். உட்காந்துட்டேன், சொல்லுங்கள் சீனியர். சீனியர் என்ன என்னையே பார்த்துட்ருக்கீங்க? கொஞ்சம் நேரம் ரசிக்க விடாண்டே அப்படியே பொட 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 பொடன்னு அடிச்சுட்டே இருக்குல்ல. எங்கே என்ன பேச விட்றியாங்கண்ணா? இருடி இந்த லிப்ஸ் ஏதாவது பண்ணுறேன் பிடிச்சி அப்படியே. இல்லை இல்லை சீனியர், நீங்கள் தானே பேசணும்னு சொல்லி கூப்பிட்டீங்க, சீக்கிரம் சொல்லுங்கள் சீனியர், போயிடணும், டைம் வேறு ஆகுதுல்ல. என்னடி எதுவுமே பேசாமல் அப்படியே உன்னையே பார்த்துட்ருக்கணும்னு தோணுது. ஆனால் நீ ஏதாச்சும் பேசிகிட்டே இருக்க இரு ஒன்று அப்படியே. சீனியர் அது சொல்லுங்கள் சீனியர். அது வேறு எதுவும் இல்லடி அப்படி சொல்லிட்டு ஜங்குக்கு அப்படியே வயனோட மடியில் படுத்துட்டு எவ்வளோ நல்லா இருக்குது தெரியுமா? இதுதான் வேணும்னு நினச்சேன். உன் கை கூட. ஒய் வயன் உன் கை கூடுறி. சீனியர் நான் போகணும் சீனியர், புரிஞ்சுக்கோங்க. இப்போ இதெல்லாம் தேவையா? என்ன தேவையா? எனக்கு தேவை. தேவையா இல்லையானா நீ சொல்லாத. நான் ரசிட்டே இருக்கேன் நான். கொடு சீனியர், வீட்டுக்கு தெரிஞ்சால் ப்ராப்ளம் ஆகிடும் சீனியர், போகணும். என்னடி வந்ததுலேருந்து போகணும்னு சொல்கிறேங்க. உனக்காக நான் ஏதோ ட்ரை பண்ணியிருக்கேன்டி, புதுசாக யோசிச்சு நிறைய பார்த்து சர்ச் பண்ணி இதெல்லாம் ஒய்ஃப்க்கு பிடிக்கும் அப்படிலாம் பார்த்தேன்டி. கை கூட. சீனியர் மாட்டிலே படுத்துட்ருக்கேன், உன் கையை பிடுங்க தெரியாதா? கொடுறே. ஐ லவ் யூ டி, ஐ லவ் யூ. என்ன சொல்லணும்னு தெரில, இதை தாண்டி இதெல்லாம் பண்ணுறது கிரிஞ்சாக தான் இருக்கும், பட் நான் பண்ணணும்டி. ஏன்னா கிரிஞ்ச தாண்டி இது எனக்குமே பிடிச்சிருக்குன்னு வச்சுக்கோங்க, பண்ணால் நல்லாயிருக்கும்னு தோணுது வச்சுக்கோங்க. நிறைய கொடுக்கணும்னு தோணுது, குட்டி குட்டியாக ஒன்று ரசிக்கணும்னு தோணுது, எல்லாமே அழகழகாக உங்ககிட்டேருந்து எடுத்துக்கணும்னு தோணுது. எல்லாமே எடுத்துக்கிறேன், கொஞ்ச நாள் போட்டோம். சரியா? சீனியர் இப்போ இதெல்லாம் ரொம்ப முக்கியமா? என்ன முக்கியம் இல்லையா? எனக்கு முக்கியம். பேக்கெட் கை கொடு. சீனியர் என்ன? நெயில் பாலிஷ் நெயிலுக்கு போடணும்னு தோணுச்சு, அதான். பிராண்டெல்லாம் எனக்கு தெரியல, அப்படியே போனேன், இந்த கலர் இருந்தது, ரேட் வந்துட்டேன். நல்லாயிருக்கும் காட்டு அப்படி சொல்லிட்டு ஜங்குக்கு அப்படி நெயில் பாலிஷ் வச்சிட்ருக்கான். ஷோ சீனியர் போதும், என்ன போதும், 2 ஃபிங்கர் தானே போட்டேன், அது எவ்வளோ போதும்ன்ற. அதுவும் எனக்கு இதெல்லாம் ஒழுங்காகவே போட தெரியாது, பாரேன் நெயிலை தாண்டி சுற்றி எது போட்டுட்டேன். அது நீ அப்புறம் தண்ணி போட்டு துடைச்சிரு சரியா? தண்ணி போட்டு துடைப்பாங்களா? ஷோ இவருக்கு இதே தெரியல, எதுக்கு இதெல்லாம் பண்ணிட்டு. என்னடி என்ன பார்த்துட்ருக்க? நீ பார்க்குற விதமே சரியில்லடி. என்ன? இல்லையே, நான் என்னை விடுங்கன்னு தான் உங்களை முறைச்சி தான் பார்க்குறேன். ஓ அப்போ என்ன முறைகிறியா நீ? அந்த அளவு தைரியம் ஜாஸ்தி ஆகிடுச்சா உனக்கு? சொல்கிறீ, தைரியம் அப்படியே ஜாஸ்தி ஆகிடுச்சு. சீனியர் என்னை விடுங்க அப்படி சொல்லிட்டு டக்குன்னு அங்கே வந்து அவள் எழுந்துட்டு அப்படியே போகிறா. ஸோ ஜங்குக்கு அகெயின் பேக்குக்கு வந்து பண்ணுறான். சீனியர் விடுங்கன்னு சொல்கிறேன்ல அப்படி சொல்லிட்டு எல்போ வச்சு ஒரே அடி தான். என்னடி உன்னை செம்ம வீக்குன்னு நினச்சேன், பார்த்தா இந்த குத்துற. ஆனால் லைட்டாக தான் இருந்தது, வலி அவ்வளோ இல்லை.
நான் ஒரு பாக்ஸராக இருக்கனால தெரிலன்னு வச்சுக்கோயேன். ஐயோ என்ன ஒன்றுட்டி கல்யாணத்துக்கு முன்னாடிலாம் அடிக்கிறா. ஏய் குர்ரி நெய்ல. ஷோ சீனியர் விடுங்கன்னு சொல்கிறேன்ல. இப்போ இது ரொம்ப முக்கியமா எனக்கு நெயில் பாலிஷ் தானே, கொடுங்க நான் போட்டுக்கிறேன். தேங்க்ஸ் போங்க. ஏய் நான் போகணுன்னு நினச்சேன்டி. கையை வையே சீனியர், கையை வையே. அப்படி சொல்லிட்டு ஜங்குக் அவனோட லேப்பில் வைனோட கையை எடுத்து வைக்கிறான். சீனியர், ஆல்ரெடி எனக்கு ஒழுங்காக போட தெரிய மாட்டேங்குது. உன் நெய்லை தாண்டி மேலே கீழெல்லாம் அசிங்கமாக வச்சிடுறேன். இல்லை நீ வேற ஆட்டிகிட்டே இருக்காது, கட்டுப்பாக இருக்குது. அப்படியே ஆட்டிகிட்டே இருப்பியாடி. ஷோ சீனியர், இங்கே பாரு, இருக்கிற கோத்தில் அப்படியே நெயில் பாலிஷ் எடுத்து அப்படியே உன் கையில் ஊற்றி விட்ருவேன். செம்ம கோவம் வருது, முடிட்டு ரெடி. ஷோ சீனியர் சீனியர், என்ன என்ன என்னவோ நீ இப்படி பண்ணிகிட்டு இருந்தா அப்படி தான் ஃபிங்கர் ஃபுல்லாக அடிச்சு விடலாம். கலர் நல்லாயிருக்கும், நியூ மாடல் போட்டுக்கோ. சரி இரு, வாட்டர் பாட்டில் இதாக இருக்குது, கட்டு அழிச்சு விட்டுறேன். சீனியர் இது போகாது. ஏன் போகாது? தலை ஏய் போக மாட்டேங்குது. ஐயோ இப்போ எப்படிடி ஃபிங்கர்லேருந்து? ஷோ சீனியர் என்னை விடுங்கன்றால. அப்படி சொல்லிட்டு வாயின் எழுந்துக்கிறா. இப்போ ஜங்குக்கு அப்படியே அகெயின் ஃபேஸை கப் பண்ணிட்டேன். என்னடி ரொம்ப துள்ளுற, எதனால இந்த துள்ளுறதுலாம் எனக்கு தெரியலையே. இவ்வளோலாம் ஆட மாட்டேன், என்ன தைரியத்தில் ஆடிட்டுருக்க? சொல்லு, என்ன தைரியத்தில் இந்தளவு ஓவராக பண்ணுற? அப்படிலாம் இல்லைல்ல, நான் என்ன சொன்னாலும் அடங்கிட்டு மூடிட்டு தானே இருப்பேன். இது என்ன புது பழக்கம்? கொஞ்சம் கூட எனக்கு முடியல. ஏதோ பொண்ணுங்களுக்கெல்லாம் பிடிக்கும்னு சொன்னாலும் இதை ட்ரை பண்ணேன். அதனால கொம்பு முளைச்சிருச்சோ, ஜங்குக்கு இதெல்லாம் ட்ரை பண்ணுறான். அதனால் நம்ம என்ன வேணாலும் சொல்லலாம், நம்மளெல்லாம் விட்டு போயிடுவான் அப்படிலாம் நினச்சிட்டியா? இங்கே பாரு, உன்னை இம்ப்ரெஸ் பண்ணணும்னா எனக்கு அவசியமே கிடையாது. நீ ஆல்ரெடி என்னோடய ஒய்ஃப், இது என்னோடய சர்வீஸ். நான் உனக்கு அது பண்ணி தான் ஆகணும். அதனால பண்ண ஓவராக பண்ணுற மயிறு, உனக்குலாம் பண்ணணுன்னு அவசியம் இருக்குது பிகாஸ் யூ ஆர் மை ஒய்ஃப். இருக்குடி, அதையும் தாண்டி நீ இப்படி ஓவராக சீனை போடுறல்ல. எனக்கு தெரியாது, தண்ணி போட்டு துவைச்சாலாம் போய்டும்னு தான் நினச்சிட்ருக்கேன். என்ன போட்டு துடைக்கணும்னு தெரில. சொல்லு, நான் பண்ணுறேன், சொல்லு. சீனியர் அதெல்லாம் வேண்டாம். நான் ஏதோ பயத்தில் கோவத்தில் அது மாதிரி உங்களை எதிர்த்து பேசிட்டேன். என்னை விடுங்க சீனியர், நான் போகணும். அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் தெரிஞ்சால் அவ்வளோதான், பெரிய ப்ராப்ளம் ஆகிடும். தெரியாது, தெரிஞ்சால் நான் பார்த்துக்கிறேன், போதுமா? சொல்லு, என்ன பண்ணணும்? சீனியர் நான் என்ன பேசிகிட்டு இருக்கேன்? சீனியர் இப்போ சொல்லு, என்ன போடணும்? என்ன போட்டால் போகும்? சீனியர் நான் நெயில் பாலிஷ்டுங்க. ஓ அது எங்கே விற்கும்? எப்படி? அதுவும் இப்படி தான் இருக்குமா? சீனியர் என்கிட்டே இருக்கு. ஓ இருக்கா? சரி வா ஓய். சீனியர் நானே வாடி, நான் தானே மிஸ்டேக் பண்ணேன், நான் தான் எரேஸ் பண்ணோம். என்ன நீ ஏன் பண்ணுறன்ற? இங்கே பாரு, அகினில் தடிக்கணுமா? சொல்லு, அடிக்கிறேன். அதுக்காக தானே இப்படி பண்ணுறீங்க? எனக்கு பிடிக்காதெல்லாம் செய்கிற காட்டு. இல்லை 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 இல்லை, நீங்களே வந்து அலைங்க வாங்க. ஏன்டி சிரிச்சிட்டே சொல்ல மாட்டியா? நீங்களே வாங்க வந்து அலைங்க. இல்லை வேணாம், நல்லா இல்லை, வா. என்னது இது ஏன் இப்படி இருக்குது துணி ஆட்டம்? ஷோ என்னடி டிஷ்யூ மாதிரி திமுத்துன்றது? ஓ இதை எடுத்து ஸ்மெல்லு நல்லா இல்லை பேபி. நான் வேணால் வேறு ஏதாவது ஆர்டர் பண்ணட்டா? என் பேபிக்கு பிடிச்ச ஃப்ளேவரில். ஐயோ சீனியர், ஏதோ ஒன்று ஆர்டர்லாம் பண்ணிவிட்டு அது வரைக்கும் கொடுங்க சீனியர். இல்லை நானே ரப் பண்ணி விடுறேன். கை கூட சீனியர் கையை விடுங்க சீனியர். நீங்கள் எங்கே? சும்மா தொட்டு பார்த்தேன், கை என்னுடைய வளவலா நல்லா இருக்குன்னு. என்ன ஓவராக பண்ணுற? விடு. போயிடுச்சு. ஓ இப்படிலாம் மிஸ்டேக் பண்ண அழைக்கிறதுக்குன்னெலாம் அப்படி குட்டி டிஷ்யூஸ் மாதிரி இருக்கா? தெரியாதுடி எனக்கு இதெல்லாம்.
சரி இதுக்கப்புறம் தெரிஞ்சுக்கிறேன். அப்படியே உன்னையும் புரிஞ்சு தெரிஞ்சு அப்படியே உன் கூட நெருங்கி சீனியர் 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 வேண்டாம். அப்படியே ப்ரெசண்ட்டில் ஸோ வயன் ரூமில் உட்காந்து அழுதுட்ருக்கா. ஸோ ஜங்குக் அப்படியே ரூம்குள்ளே வரான் செம்ம மாசா அப்படியே வெட்டிங் சூட்டில். ஸோ இன்றைக்கி வெட்டிங் நைட் ஜங்குக்கும் வயனுக்கும். அப்படி ஜங்குக் பார்த்து என்னடி ஐயோ ஏன் இப்படி பண்ணீங்க, எதுக்காக, ஏன் இப்படி என் லைஃப் இப்படி பண்ணிட்டீங்க, நான் எவ்வளோ சொன்னேன். என்ன சொல்லுவோம், மாமாக்காகவே அல்வா துண்டு மாதிரி உட்காண்ட்ருக்க, மாமா டேஸ்ட்டாக சாப்பிட்ணுன்னு. என்னடி நீங்கள் நம்மளோட வெட்டிங் நைட் எவ்வளோ ஹாப்பியான நைட், எப்படிலாம் என்ன நீ கூப்பிடணும், எவ்வளோ ஹாப்பியாக வச்சுக்கணும். கல்யாணம் ஆயிடுச்சு செல்லம், புரியலையா. அப்புறம் நிறைய இருக்குது, மாமாக்காக நீ ஏதோ பண்ணணுன்னுலாம் ஆசை வச்சுருப்ப, என் புருஷனுக்காக இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும்னு. அதெல்லாமே நீ ஜஸ்ட்டு சும்மா வாயெல்லாம் மட்டும் லைட்டாக சொல்லுமா, நான் பார்த்துக்கிறேன், சரியா. அப்புறம் கல்யாணம் வேறு ஆயிடுச்சுடி, இதுக்கப்புறம் என்ன சும்மா சும்மா எழுதிட்டே இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் நம்ம 2 பேர்த்து லவ் மேரேஜ். அப்படி அழுட்டே இருந்தா என்ன அர்த்தம். லவ் பண்ணி எவ்வளோ ஸ்ட்ரகிள்ஸ் மத்தியில் நம்ம கல்யாணம் நடந்துருக்கு, எவ்வளோ பெரிய விஷயம் அது. இப்படி அழுதுகிட்டே இருந்தா செலிப்ரேட் பண்ணும் பேபி. என்ன நீ இப்படி அழுதுகிட்டே இருக்க, எங்கே எழுந்துருடி, புருஷன் வந்து நின்றுருக்கேன். அப்படியே உட்காந்து அழுத்தே இருப்பியா, வா மாமா ஒரு கட்டி பிடிச்சிட்டு ஃபோட்டோட்டில் ஒரு கிஸ் பண்ணிட்டு என்ன சொல்லி ஆரம்பிக்கணும், ஸ்டார்ட் பண்ணலாமாடி. என்ன லவ் மேரேஜா, இது எனக்கு லவ் மேரேஜா ஜங்கு, பின்னா இல்லையா, லவ்வுடி, தெய்வீக காதல், உன் காதல் ஏன் காதல் இல்லை, அப்படி எல்லா காதலும் சேர்த்து அப்படி ஒரு மேரேஜ் அப்படி நடந்துருக்கு. நீ என்ன இது என்ன லவ் மேரேஜாக கேட்குற. ஆமாம், இதுக்கு எனக்கு ஒன்றும் லவ் கிடையாது, என்ன ஃபோர்ஸா, ஐய இது மாதிரிலாம் சொல்லக்கூடாது. நீ கொடுக்காத லவ் எல்லாம் சேர்த்து நான் கொடுத்துட்டேன். இது நம்ம 2 பேருக்கும் நடந்து முடிந்த கல்யாணம், காதல் கல்யாணம். நீ நம்மளுக்கு இன்று முதல் இரவு அப்படி தானே. ஓகேடி, ஓகே ஸ்டார்ட் பண்ணலாமா. இன்றைக்கி நீ என்கிட்ட அப்படி சொல்லிட்டு அப்படி கிட்ட வரலாம். ஓகேடா, இந்த எபிசோட முடிச்சுடா. அமேஸ் டேஸ் சொல்லி பாய்.